ரவிக்குமார், இதில் பாஜகவை விமர்சித்து உங்கள் தலைவர் ஒரு காலையில் நேர்காணல் கொடுக்குறாரு. இதில் என்ன, அவங்க எங்கே வராங்க? இல்லை, அவங்க எதுக்கு இந்த குழுவை அமைக்கணும், அதில் அந்த குழுவோட மெம்பர்ஸ் நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொவகேட்டிவான ஸ்பீச்சஸுக்கும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுகளுக்கும் புகழ்பெற்ற 2 பேர், அனுராக் தாக்கூரையும் தேஜஸ்வி சூர்யா 2 பேரையும் அதில் மெம்பராக போட்டு இங்கே அனுப்புகிறாங்க. இது எந்த நோக்கத்துக்காக இங்கே அனுப்பப்படுது? இது நீங்கள் அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்காதா? எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற அக்கறை அந்த கட்சிக்கு இருக்காதா? அந்த கூட்டணிக்கு இருக்காதா? ஏன்னா அவங்க கட்சி இங்கே இருக்குல்ல, அவங்க தமிழ்நாட்டில் அவங்க கட்சி இருக்குல்ல, அவங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டியதானே, அவங்கள ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே. இல்லை, கும்பமேளா நடந்தது, அவங்க அதை அனுப்புனாங்களா? அவங்க மாநிலங்களில், அவங்க ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் எங்கேயாவது அனுப்புனாங்களா? இன்றைக்கி இவங்களுக்கு உயிர்கள் மேலே என்ன அக்கறை இருக்குன்னா, கோவிட் சமயத்தில் லட்சக்கணக்கானவர்களோட இறப்பை மறைத்த ஒரு கட்சி பாஜக. இன்றைக்கி WHO நேரடியாக சொன்னாங்களே, ஆதாரபூர்வமாக சொன்னாங்களே, இவங்களுடைய உயிரிழப்புடைய எண்ணிக்கையை இந்தியா குறைச்சி காட்டியிருக்குன்னு. அப்போ மறுத்துட்டு அதுக்கப்புறம் புள்ளி விவரங்கள் வெளியில் வரும்போது இந்திய அரசே ஒத்துக்கிச்ச இந்த மரணங்கள் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இப்படி உயிரிழப்புகளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத ஒரு கட்சி தங்கள் மாநிலங்கள், தங்கள் ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் அப்படியான இதே நெரிசலில் உயிரிழப்புகள் நடக்கும்போது அதை பற்றி கவலைப்படாத கட்சி. கர்நாடகாவில் இதை தாங்க செஞ்சாங்க. கர்நாடகாவில் அண்மையில் கிரிக்கெட் போட்டியை ஒட்டி ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. அதில் ஒரு 10க்கும் மேற்பட்டவர் இறந்து போனார்கள். உடனே என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கர்நாடக முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் அரசியல் பண்ணாங்க. அதே அரசியல் பண்ணுவதற்காகத்தான் இந்த குழுவை அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒன்று. 2வது, விஜயை பாதுகாக்கிறது அவங்களுடைய முயற்சியாக இருக்கிறது. அதனால தான் விஜய் என்ன அவர் அரசியல் இது அவர் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கொள்கை எதிரி ஏன் போய் பாதுகாக்க போறாங்க? இல்லை, கொள்கை எதிரின்லாம் அவர் கொள்கை எதிரின்னு சொல்கிறதும் பொய், அவர் கொள்கை தலைவர்கள்னு சொல்கிறதும் பொய். அவர் ஏற்கனவே பெரியாருடைய கொள்கை தலைவர்னு சொன்னார். அதுக்கு ஏதாவது அவர் தொடர்ச்சியாக அதுக்கான ஆதாரங்களை அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு பொய். இன்றைக்கி பாஜகவை எதிரியாக காட்ட சொல்லி பாஜகக்காரர்களை ஆலோசனை சொல்லியிருக்காங்க அவருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி சொன்னால்தான் இதே மாதிரி இன்னும் ஒரு இதை நான் சொல்கிறேன், இது ஏதோ காங்கிரஸோட கூட்டணி அமைக்க போகிறாங்க என்கிற வதந்தியை திட்டமிட்டு இவங்க பரப்பிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எங்களோட நெருக்கமாக இருக்குது, காங்கிரஸோட நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் என்கிற திட்டமிட்ட வதந்தியை யார் பரப்புறாங்க? விஜய் கட்சிக்காரர்கள் பரப்புகிறார்கள். ஏன்னு சொன்னா ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசுறாரு, நட்பா இருக்காருன்னு சொல்றாங்க. அதான் இது மாதிரியான பொய்களை ஏன் பரப்புறாங்கன்னா, இவர் ஒரு செக்யூலரான ஒரு ஆள்னு காட்டி இந்த செக்யூலர் ஓட்டுகளை பிரிக்கணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா. இன்னொன்று, நீங்கள் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுகளில் பாருங்கள், திமுக ரகசிய உறவு வச்சிருக்கு பாஜகவோடு என்று நேரடியாக அதிமுக வச்சிருக்கு, திமுக பாஜகவோடு ரகசிய உறவு வச்சிருக்கு. அப்போது இந்த தொடர்ந்து இந்த நம்பகத்தன்மையை உழைக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறது மூலமாக அவர் முழுக்க சிறுபான்மையினர் வாக்குகளை, மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிற திமுகவை, அதுக்கு தலைமை வகிக்கிற தமிழ்நாட்டில் தலைமை தாங்குகிற திமுகவை இவர்கள் பாஜகவோடு ரகசிய கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று தொடர்ந்து சொல்வதன் மூலமாக அதில் இருக்கிற சிறுபான்மை ஆதரவை உடைச்சி எடுக்கணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா. அதனால தான் அவர் தன்னுடைய பெயரை கூட ஜோசப் விஜய் என்று பதித்து கொண்டார். அது அப்பவே பண்ணார் சார். அவர் ஹெச் ராஜா விமர்சனம் பண்ணும்போது தன்னை ஜோசப் விஜய் சொன்னார். சரி, ரைட், பேசலாம் சார். அதான் அப்ப இருந்தது. இது எல்லாமே இது திட்டமிட்ட முறையில் இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. நீங்க விஜயை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க வெளியில வந்து என்னன்னு கேட்கலாம் நம்ம திரு ராஜகோபால். விஜயை காப்பாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்குதா? அப்புறம் இந்த குழுவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு? குழுவை அமைக்கிறது ஒரு புதிய சம்பவம் கிடையாது. அதாவது
மகாத்மா காந்தியே வந்து அந்த காலத்துலேருந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய சம்பவம், பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த மாதிரி குழுக்களை அனுப்புவது ஒரு வாடிக்கையாக இருந்தது. இப்போ ஜலியன்வாலா பாக் எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்போ கூட ஒரு குழு போச்சு. இப்போ வெளியிலேருந்து தான் அந்த குழு வரும். ஜவஹர்லால் நேரு சில சமயத்தில் குழுவுக்கு தலைவராக இருப்பார். இல்லைன்னா சம்பாரனில் பிரச்சனையாக இருந்தால் ராஜேந்திர பிரசாதோ இல்லை வேற தலைவர்கள் அந்த குழுவில் தலைவராக இருப்பாங்க. ஆகவே இது வந்து ஒரு புதிய ஒரு வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். சரி, முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை மிகவும் திறமையான காவல்துறை, மிகவும் திறமையான அதிகாரிகள் இருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேசத்துல இருங்க, நான் சொல்றேன், அதுக்கும் பதில் சொல்றேன். அதுக்கும் பதில் சொல்றேன். நீங்க தேசிய கட்சிகள் இப்படிப்பட்ட குழுக்களை அனுப்புவது வாடிக்கையாக இருக்கும் ஒரு வழக்கம். ஆனால் பிராந்திய கட்சிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசல என்னங்க இருக்கு இடம், அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் இடம் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்? இப்போ என்ன கேள்வி? தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரைக்கும் உத்தரப்பிரதேசம் மேல அக்கறை இல்லனா அப்ப நான் இந்தியா இல்லையா? நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் அவரும் இந்தியா நானும் இந்தியங்க. இல்ல நீங்க அப்ப இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசலாமா? எப்படி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நாங்க உத்தரப்பிரதேச மக்களை பத்தி நாங்க கவலைப்படுவோம். உத்தரப்பிரதேசம் அது எப்படி பேசலாம்? இல்ல உத்தரப்பிரதேசத்தின் மீது அவனும் இந்தியன் என்கிற முறையில் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. நீங்க தான் ஹிந்தியை எதுக்குறீங்களா? நாங்க ஹிந்தியை எதுத்தா இந்தியாவை எதுக்குறோம்னு அர்த்தமா? நீங்க ஹிந்தியை ஹிந்தியா இந்தியாவா? நீங்க தான் கூட ஒரு இது என்னங்க வளரும்? நான் சொல்றது தமிழ்நாடு காவல்துறையில மிகவும் திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், மிகவும் திறமையான காவல்துறை. ஆனால் அந்த காவல்துறை செயல்படாமல் செய்திருக்கின்றார்கள். அங்க காவல்துறை வந்து சரியான இப்போ இதுக்கான இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில திரு கான்ஸ்டன்டைன் அவர்களே கொடுத்துட்டாரு. என்ன சொன்னாரு? நாமக்கல்ல 41 பேர் மயக்கமாயிட்டாங்கன்னாரு. அப்ப மயக்கமான தெரிஞ்சுதானே நீங்க வந்து இங்க தடுக்காம நிறுத்திருக்கீங்க. அது தெரிஞ்சுதானே நீங்க இங்க போதுமான காவல் துறை இவரு எப்படி உள்துறை அதிகாரியா இருந்தாரு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சும்மா இருங்க. என்னங்க இது? நீங்க என்னங்க நீங்க 41 பேர் அவர் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே போய்ட்டா விஜய் கட்சிக்காரன் பாப்பானா போலீஸ்காரன் போய் பாத்துட்டு இருப்பான். என்ன அர்த்தம்? மதுரையில நடுவுல சும்மா பேசுறதுக்காக பேசாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சொல்றீங்க நீங்க. ஆமா நீங்க சொன்னீங்க அமைதியா விவாதிக்கலாம். நாமக்கல்ல 41 மயக்கமானாங்கன்னு அவர்தான் சொன்னாரு. அதே மாதிரி மதுரையிலயும் மயக்கமானவன் சொன்னாரு. அப்போ மயக்கமானது உண்மைதான். அப்படி நடந்திருந்தால் காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ரைட் சார், நியாயமான வேலை. ஆனா அந்த விஜய்க்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஏன் வைக்கவே மாட்டேங்கிறீங்க, ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? தொடர்ச்சியா எல்லா இடத்துக்கும் போறாரு, எல்லா இடத்துலயும் பாக்குறாருன்றீங்க. இன்னைக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்கு சார். ஆதவ் அர்ஜுனா இப்படி ஒன்று போடுறாரு இல்லையா, இது வந்து என்ன சொல்றாரு? எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாகக்கூடிய அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர் நிகழ்ச்சி நிகழும். இதை பாஜக எப்படி பாக்குது? நான் வந்து ஏதாவது ஒவ்வொரு மற்ற கட்சி அவங்க இல்ல சார், இது தேச நீங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவீங்க? தேச பாதுகாப்பு பேசுவீங்கல்ல. இல்ல நான் சொல்றேன், இது வந்து இப்ப இதே விதமான ஒரு கருத்தை சொன்னதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இல்ல நான் அன்னைக்கே ஒரு இடத்துல இது வெறும் மாநில அரசு சம்பந்தப்பட்டதா? அப்ப இல்ல இந்தியால வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் பதில் சொல்றேங்க. அவர் கேள்வி எனக்கு சொல்லியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜென்சி புரட்சி என்பது நிச்சயமாக நேபாளத்தை போல் நிச்சயமாக நிகழக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்திய ஜென்சி மக்கள் பொறுமையானவர்கள் ஒன்று. இரண்டாவது, அந்த மாதிரி ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாத நாடு கிடையாது இந்தியா. இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கிற காரணத்தால் அப்படிப்பட்ட ஒரு ஜென்சி புரட்சி நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது சார். அது வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? உருவாக்க முடியாது. அதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதிகாரம் இருக்கு. அவங்க எடுக்கிறதுக்கு திறமை இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்?